ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்குமே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் நல்லபடியாமே சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம். சரி, எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் உங்ககிட்ட. எனக்குன்னு இல்லை, சில பொண்ணுங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விரக்தி இருக்கும். அது என்னென்னா, நமக்கு வாழ்க்கையும் சரியாக அமைஞ்சிருக்காது, வாழ்க்கையில் எதுவுமே சரியாக அமைஞ்சிருக்காது. எதுவுமேனா, ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வளர்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிறதும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது எல்லாமே எதுவுமே சரியாக அமைஞ்சிருக்காது. அது அமையாத போது எப்போவுமே என்ன ஒரு எண்ணம் வரும்னா, நம்ம இந்த அளவுக்கு அன்லக்கியான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும், வேலை விஷயத்தில் ஏதோ ஒன்று ஆசைப்படுவோம். அது பொருளாக இருக்கலாம், சாப்பிட்ற பொருளாக கூட இருக்கலாம், இல்லை நகை துணி, அப்படி கூட எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எதுவுமே சரியாக அமையாது. ஒன்று நடக்கும் போதும் இந்த எண்ணம் தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்தளவுக்கு நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது, நமக்கு இது கிடைக்காது அப்படின்ற ஒரு நெகட்டிவான எண்ணத்திலேயே போயிடும். அது எதுவுமே கிடைக்காத போது அது என்ன ஆகுது, போக 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 இதுதான் நமக்கு கிடைக்கிறத நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலாட்டி கூட இதுதான் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்குவோம். எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் சொல்கிறேங்க. சாப்பிட்ற விஷயமும் சரி, நமக்கு அமையிற வேலையும் சரி, இல்லை வீட்டு லைஃப்லேயும் சரி, எல்லா விஷயங்களுங்க. இது நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு எல்லா விஷயத்துலையும் நடக்குங்க. எனக்குன்னு நான் ஆசைப்பட்டது விரல் விட்டு என்ற அளவுக்கு 1-2 தான் நடந்திருக்கும் என்னுடைய லைஃப்பில். மற்றபடி எதுவுமே நடந்திருக்காது. நான் அழுது நான் சரி பண்ணிப்பேன். சரி, இது இல்லைன்னா இதுதான் நடக்கும், இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியிலே போயிடுவேன் நானும். என்ன மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்கள் கமெண்ட்டில்.